வணக்கம். நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாறி இருக்கிற காலகட்டம் அக்டோபர் 20ஆம் தேதி வரை கடக ராசியில உச்சமா இருக்கிற காலகட்டம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த காணொலியில பார்க்க போறோம். பொதுவா 11வது இடத்துக்கு குரு வந்துடல. 11வது இடத்துல குரு வர்றது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அது உச்சமாகிறது இன்னும் கூடுதல் பலன். கன்னி ராசிக்கு 4க்கும் அவர் 7க்கும் அதிபதி போய் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். இந்த பார்வை பலன்ல 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப உங்க எடுக்கிற முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது காலப்புசூத்துக்குடி 10வது வீடு. 5ஆம் இடங்கிறது செலிபிரிட்டியை குறிக்கிறது. கடவுளோட அனுகிரகம், உங்க குலதெய்வத்தோட அருள், மூதாதையர்களோட ஆசீர்வாதம், இதெல்லாம் குறிக்கிற இடம். அந்த இடத்த உங்களுக்கு பாக்குறதுனால பதவி உயர்வு, நீங்க நினைக்கிற காரியம் நடக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல வெற்றி பெறுறது, இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால கிடைக்கிற பலன் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பாக்குறார். தன் வீட்டை தானே பாக்குறார். 7ஆம் இடங்கிறது என்ன? கூட்டு, நண்பர்கள், கணவன், மனைவி, புகழ், கூட்டு தொழில், இதெல்லாம் சொல்ற இடம். அப்ப இந்த இடத்த தன் வீட்டை தானே 9வது பார்வையா பாக்குறாரு. 9வது பார்வைங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் பார்வை தான் அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு இது மூலியமாலாம் நன்மை நடக்கும். நல்ல மன வாழ்க்கை அமையும், நல்ல கணவர் அமைவார், நல்ல மனைவி அமையும், நல்ல கூட்டு பிசினஸ் நல்லா இருக்கும், எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே டைம்ல கண்டக சனீஸ்வரர் 7வது இடத்துல இருக்கார். அப்படிங்கிற சனீஸ்வரரை குரு பாக்குறார். அப்படி குரு பாக்குறது அப்படிங்கிறது அந்த கண்டக சனியே உங்களுக்கு நல்லது பண்ணிடும் அப்படிங்கிறது தான். அதனால இது ஒரு பொற்காலம்னே உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த காலத்துல சனி பயிற்சி உங்களுக்கு சனி பயிற்சி 7ல கண்டக சனியா இருந்தாலும் குரு பார்வையில இருக்குது. அதே டைம்ல இந்த டைம்ல உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் 6வது இடத்துல ராகுவும் இருக்கிறது சிறப்பா இருக்குது. அதே குரு 11ல இருக்கிறதும் ஒரு பொற்காலமா இருக்கு. உங்க ஜனகால ஜாதகத்துல கடகத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தா அதன்படி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஒருவேளை சனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னா உங்க உழைப்பு வீண் போகாது. குரு இருக்காரு அப்படின்னா அந்த பொருளாதாரம் இன்னும் மேம்படும். சூரியன் இருந்தா அரசு வேலை கிடைக்கும். செவ்வாய் இருக்கா வீடு கட்டுவீங்க, இல்ல நிலம் வாங்குவீங்க, தனி தைரியம் கிடைக்கும், இல்ல அரசியல்ல ஈடுபடுவீங்க. அது மாதிரி அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். கொஞ்சம் கூடுதலா நற்பலன் கிடைக்கும். அந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்து ரீதியா உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அதனால இந்த குரு பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் தான் அப்படின்னே இதை எடுத்துக்கலாம். இன்னும் சிறப்பா வளரணும், வாழணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.